மகாநதி சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா, வெண்ணிலா மேல இருந்து மெத்தையில இருந்து கீழ குதிக்கும் பொழுது, விஜயும் அங்க தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்களாட்டுக்கு. ஆக மொத்தத்துல பயங்கரமா விஜய் வந்து மாட்னா வெளியிலேயே வரவிடாத மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ட குடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம விஜய் நான் வேணா போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டுமா? அப்படின்னு வேறயா தாத்தா கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம குமரன் அவங்க அம்மாவ ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி குடுத்து, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குமரனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா, "என்னடா நீ இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி இருக்கியா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அத நம்ம சாரதா பாத்துட்டாங்க இல்லையா? இதனால வந்து அவங்க அம்மாவ அழைச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம குமரன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. நான் இந்த வீட்ல அவங்க மகன் மாதிரி தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், காவேரிய மறுபடியும் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம காவேரியோட அக்கா கங்கா வந்து நம்ம காவேரி கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. "உன்னைய பார்க்கவே முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரிக்கு தேவையானத போய் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி ஒரு வீடியோவ பார்க்குறாங்க. அந்த வீடியோவுல வந்து என் அக்காவுக்கும் இந்த மாதிரி தான் அதாவது அம்மை போட்டிருந்துச்சு. குழந்தை அவங்க கன்சீவா இருக்கும்பொழுது, அத அவங்க சரியா கவனிக்காம விட்டதுனால குழந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி காவேரிய பயமுறுத்திடுறாங்க அந்த வீடியோவுல. அத பார்த்த உடனே காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டென்ஷன் ஆயி அவங்களும் கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. விஜய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இதோட இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.